எட்டாவதா துவாபார யுகத்துல எட்டாவதா பிறந்த குழந்தை அப்படின்னா நம்ம கிருஷ்ண பெருமான். அந்த நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம். பெரும்பாலும் சொல்லுவாங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரோஹிணி இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை சொல்லும்போது சொல்கிறேன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை விட வயதுக்கு கூடுனர். ஏன்னா இயல்பாகவே ஒரு ஈஸியாக மற்றவங்களுடைய மனசை இழகிற மனசு மற்றவங்க ஃபீல் பண்ணும்போது அதிகமாக உருகிற தன்மையில் அந்த ரோஹிணிக்கு வந்துடும். ஏன்னா அது ஆல்ரெடி ஐஸ்கிரீம் வீடு. நான் அதிகமாக பரிகாரங்களுக்கு அதான் சொல்லுவேன். அப்போ அது ஒரு 10ஆம் பாவமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்துக்கு 10, சிம்ம லக்னத்துக்கு அது 10 தானே. அப்படி தொழிலில் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வேணும்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, லெஸ்ஸி வாங்கி கொடுங்க, பாதாம்பால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன் பரிகாரங்களுக்கு. அப்போது ஏன்னா அது இருக்கிற வீடு. அப்போ அதுனா இலகிய மனம் படைத்த